அஸ்மத் குருப்யோ நமஹ. ஆச்சரியமாக ஆழ்வாருடைய அனுகிரகம், நம்ம பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி அனுபவம், பாக்கியம், அது வாய்ப்பு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம். அதில் 63 பாசுரங்கள் இதுவரை அனுபவித்தோம். இன்றைக்கி 64, 65 யதாசக்தி யதாமதி அனுபவிக்கலாம். நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு, உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால், வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்று ஏத்தேன், வருமாறு என் நம்மேல் வினை. ரொம்ப அழகான பாசுரம். அதாவது பெருமானிடம் பிரேமம் கொண்டாலும் சேர்க்கை குணத்தால் துன்பம் நேரிடுமென்றால் என்னுடைய நிலை இது. துன்பம் எவ்வாறு சேரும்? வருமாறு என் நம்மேல் வினை. எப்படி நம்மேல வினை கஷ்டம் வரும்? பகவானுக்கே உரிய ஆத்மாவை என்னது என்று ஆசைப்பட மாட்டேன், அவனுக்கு சமர்ப்பிச்சிடுவேன். ஆத்மாவை தமது என்று நினைக்கும் கீழாரோடு நட்பு கொள்ள மாட்டேன். நயவேன் பிறர் பொருளை. பகவானுடைய பொருள் இந்த ஆத்மா, அதை நயவேன், அது என்னுடையதுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அது இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், அது ப்ராக்டிக்கல் அர்த்தம். பட் பெருமாளுடைய பொருள் இந்த ஆத்மா, அதை என்னுடையதுன்னு இவ்வளவு நாள் வச்சுட்டுருக்கேன், அதை சமர்ப்பிச்சுடுவேன். இனிமேல் நான் அது என்னுடையதுன்னு நினைக்க மாட்டேன். பகவானுக்குரிய ஆத்மாவை என்னது என்று ஆசைப்பட மாட்டேன். நயவேன் பிறர் பொருளை. நல்லேன் கீழாரோடு, சேர மாட்டேன், நட்பு கொள்ள மாட்டேன். யாரோடு? கீழாரோடு. யார் அந்த கீழார்? ஆத்மாவை தனது என்று நினைக்கும் கீழார். வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்று ஏத்தேன், உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால். பெருமாளுக்கே அடிமைப்படும் பாகவதோத்தமர்கள் உயர்ந்தவர்களோடு அல்லாமல் வேறு யாரோடும் நான் பேச மாட்டேன். உயவேன், உயவேன்னா பேச மாட்டேன். நயவேன்னா ஆசைப்பட மாட்டேன். நல்லேன்னா நெருங்க மாட்டேன். உயவேன்னா பேச மாட்டேன். உயர்ந்தவரோட தவிர வேறு யாரோடையும் பேச மாட்டேன். யார் உயர்ந்தவன்னா? பாகவதோத்தமர்கள், பரமை காந்திகள். அப்புறம் வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்று ஏத்தேன். திருமாலை இல்லாமல் வேறொரு தெய்வத்தை நான் வாழ்த்த மாட்டேன், துதிக்க மாட்டேன். அப்புறம் வருமாறு என் நம்மேல் வினை. எப்படி நம்மேல் அப்புறம் பாப்பம் வரும்? என்னிடம் பாவம் அப்புறம் எப்படி வரும்? வராதுன்னு அர்த்தம். ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி. நயவேன் பிறர் பொருளை, நல்லேன் கீழாரோடு, உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால், வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்று ஏத்தேன், வருமாறு என் நம்மேல் வினை. அடுத்த பாசுரம். வினையால் அடற்படார் வெண்ணறையில் சேரார், தினையேனும் தீக்கதிர்க்கேச் செல்லார், நினைதற்கு அரியானை சேயானை, 1000 பேர் செங்கற்கரியானை கை தொழுத கால். இந்த நலம் எனக்கு மாத்திரமில்லை, அவனை கை தொழுவார் எல்லாருக்கும் இது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அவனை சேவிச்சவா எல்லாருக்கும் இது கிடைக்கும். நினைதற்கு அரியவனவன், பரமபதத்தில் வெகு தொலைவில் இருப்பவனவன், 1000 திருநாமங்கள் வாய்ந்தவனவன், சிவந்த கண்களை உடையவனவன், கருத்த மேனியவன் அவன். அப்படிப்பட்ட பகவானை கை தொழுதால் யாவரும் வினைகளால் துன்புற மாட்டார், கொடிய நரகத்தில் சேர மாட்டார், கொஞ்சம் கூட தீயதான கதிகளில், தீயதான டெஸ்டினேஷன், தீயதான கதிகளில் போக மாட்டார், வழியில் போக மாட்டார். வினையால் அடற்படார் வெண்ணறையில் சேரார், தினையேனும் தீக்கதிர்க்கச் செல்லார், தீக்கதிக்கச் செல்லார், நினைதற்கு அரியானை ஷேயானை, 1000 பேர் செங்கற்க அரியானை கை தொழுத கால். நினைதற்கு அரியானை, நினைப்பதற்கு அரியவனாய், ஷேயானை பரமபதத்தில் இருப்பவனை, 1000 பேர் உடையானை, 1000 திருநாமங்கள் வாய்ந்தவனை, செங்கற்கரியானை சிவந்த கண்கள் உடையவனை, கருத்த மேனியனை, கை தொழுத கால். அவனை கை தொழுதால், அவனிடம் சரணாகதி பண்ணால் யாவரும் வினைகளால் துன்புற மாட்டார், கொடிய நரகத்தில் சேர மாட்டார், கொஞ்சம் கூட தீயதான கதிகளில் போக மாட்டார். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.